பரிசுத்த ஆவியினால உண்டான அங்க இல்லை உண்டான குழந்தை. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவளை ரட்சிப்பார். தீர்க்கதரிசி மூலமாய் கர்த்தரால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. அவன் இது ஒரு கன்னிகை கற்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறான் அர்த்தமாம். யோசேப்பு நித்திரை தெளிந்து எழுந்து கர்த்தருடைய தூதன் தனக்கு கட்டளையிட்டபடியே தன் மனைவியை சேர்த்து கொண்டு அவள் தன் முதன் பேரான குமாரனை பெருவளவும் அவளை அறியாதிருந்து அவருக்கு இயேசு என்று பெயரிட்டான். இந்த 7-8 வசனங்களில் இன்றைக்கு நமக்கு நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு என்ன இருக்குன்னு பார்ப்போம். இதில் நான் பார்க்குறது ஒரு மாதிரி காரியம் எழுதிக்கிங்க. நம்பர் 1, உரிமை பறிக்கப்படுகிறது. யோசேப்புடைய உரிமை பறிக்கப்படுகிறது. அவன் விரும்பின பொண்ணை கல்யாணம் பண்ண முடியல. என்னால தான் கல்யாணம் பண்ணணும் என்று வற்புறுத்தப்படுகிறது. அதுபோல மரியாள் கிறிஸ்துவத்தில் அவருக்கு பிரியமாய் நாம் வாழ வேண்டும் என்றால் உரிமையை விட்டு கொடுக்க தெரிய வேணும். ரொம்ப முக்கியங்க. சிகரெட் பிடிக்க விருப்பமா அதை விட்டு கொடுக்கும். மதத்தை வளர்க்கறதுக்காக சிகரெட் பிடிக்காத இல்லைல்ல, உரிமையை விட்டு கொடுக்குவது. இந்த ஆண்டவர் எதிர்பார்க்கிறது உங்களிடத்தில் என்னிடத்தில் இந்த 21ஆம் நூற்றாண்டில் உரிமையை விட்டு கொடுக்க தெரிந்தவர்களாக. அது எந்த உரிமையானாலும் சரி. அப்புறம் இன்னொரு காரியம், இந்த வசனம் 24-25 யோசேப்பு நித்திரை தெளிந்து எழுந்து கர்த்தருடைய தூதன் தனக்கு கற்றையிட்டபடியே தன் மனைவியை சேர்த்து கொண்டு, ஓகே அதெல்லாம் சரி. 25 பாருங்க, அவள் தன் முதற் பேரான குமாரனை பெருவளவும் அவளை அறியாதிருந்து. அப்படின்னா என்ன இருக்குங்க? யோசேப்புக்கு தேவை செல்ஃப் கண்ட்ரோல். மனைவி கூட தான் படுப்பான், அதை தொடக்கூடாது. புரியுதா? விளங்குதா? ஏன் மனைவிங்க? ஆமாம் உங்க மனைவி தான், ஆனால் நீ அனுபவிக்கூடாது. புரியுதா? உரிமையை விட்டு கொடுக்க தெரியாது. அவர்களை ஆண்டவர் தேடிக்கொண்டிருக்கிறார். அது இந்த காலமானாலும் எந்த காலமானாலும் உரிமையை விட்டு கொடுக்கிறவர்கள். யோசேப்பு சகல, இந்த புதிய ஏற்பாட்டு யோசேப்பு சகல உரிமையை விட்டு கொடுத்தார். பழைய ஏற்பாட்டு யோசேப்பு எடுத்தோடனே எங்க எக்கதில்லைன்னாங்க அண்ணன் மாறல. எங்க பிடிச்சது? எந்த குழியில் போட்டாங்க? உரிமையை விட்டு கொடுத்தார். உங்க வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில நாம் சில காரியங்களுக்காக ஜெபிப்போம், உபவாசிப்போம். ஆண்டு சொல்வாரு தரமாட்டேன். உபவாசிக்கிறேனுங்க, ஆமா அதனாலதான் தரமாட்டேன். இது எனக்கு வேணுங்க, தரமாட்டேன்.
நீ கேட்கறது, ஆண்டு சொல்றாரு, நீ கேட்கறது, நீ அனுபவிக்க வேண்டும் விரும்புகிறத எனக்கு கொடு. மரியாதை நீ அனுபவிக்க வேண்டும் விரும்புகிற ஆனால் எனக்கு கொடு. அவன் வயிற்றில் உருவாகிற குழந்தை என்னுடைய பரிசுத்தாவியினால் உண்டாகிற பரிசுத்தமுள்ள குழந்தையாக இருக்க விட்டு கொடு. இந்த பழமொழி கேட்டிருப்பீங்க. விட்டு கொடுக்கிறவன் கெட்டு போக மாட்டான், கெட்டு போறவன் விட்டு கொடுக்க மாட்டான். பைபிளில் விட்டு கொடுக்காத ஆளுகள்லாம் படிச்சிருக்கீங்களா? சிம்சோன், விட்டு கொடுக்காத ராஜாக்கள், விட்டு கொடுக்காத ஊழியக்காரர்கள், அதே சமயத்தில் விட்டு கொடுத்தவர்கள் எத்தனை பேர், ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும். இங்க இருக்கிற உங்களில் சிலர் விட்டு கொடுக்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கீங்களா? தயவு செய்து இப்போ ஆண்டவரே நான் விட்டு கொடுக்குறேன்னு சொல்லு, மனசுக்குள்ள சொல்லு. ப்ளீஸ் நீங்கள் இதை செய்யுங்க, அற்புதத்தை பார்ப்பீர்கள். அதை செய்கிற வர உங்களுக்கு வர வேண்டிய அற்புதம் தாமதமாகுமா? தரமாட்டேன்னு சொல்ல மாட்டாரு, இட் வில் டிலே, தாமதமாகும். அதை செய்யுங்க. ஒருவேளை இந்த 2 வார்த்தையை சொல்லத்தான் கூட ஆண்டவர் என்னை கொண்டு வந்திருக்கலாம். இதோடு கூட நான் அந்த பிரசங்கத்தை முடிச்சா கூட நான் நினைக்கிற போதும், முடிக்க மாட்டேன். முடிச்சா கூட சொன்னா ஆமாங்கிறவங்க மாதிரி இருக்கேன் சொல்லுங்க. ரொம்ப முக்கியங்க கிறிஸ்துவ வாழ்க்கையில் பரிசுத்தமுள்ள தேவனுக்காக வாழ்வது. இந்த பாவம் நிறைந்த பூமியில், அக்கிரமம் நிறைந்த பூமியில், சுயநலம் நிறைந்த பூமியில் அவருக்காக விட்டு கொடுத்து வாழ்வது, அதற்கு தேவையான உதவி வேற எங்கேயும் இல்லை, அவர்கிட்ட தான், ஆண்டுகிட்ட தான் இருக்கு, ஆவியானவர்கிட்ட தான் இருக்கு. என் வாழ்க்கையில் நான் அதை இப்போ நான் நினைத்து படாத பாடாகும். 15 வருஷம் துபாயில் இருந்தேன். ஆண்டு சொன்னார், போதும் இதை விட்டுரு. விசுவாசத்தில் பைபிள் எடுத்துட்டு புறப்படுன்னு சொன்னார். 15 வருஷம் துபாயில். ஆண்டு சொல்றார், எல்லாத்தையும் விட்டுட்டு. அண்ணா கூட நான் இருந்தேன், அவரும் நானும் பார்ட்னர்ஷிப்பில் அங்கே துபாயில் செய்தோம். சர்ச்சில் இருக்கிற சிலர் சொன்னாங்க, நீ போகிறதே அண்ணங்கிட்ட கொஞ்சம் பங்கு கேளுன்னு. 15 வருஷம் நீ உழைச்சிருக்கில்ல, ஸோ உனக்கு ஒரு பர்சன்டேஜ் பங்கு. அவருக்கு 5 லட்சம்னா உழைஞ்சி ஒரு 1 லட்சமாவது கொடுக்க சொல்லு என்று பலர் ஆலோசனை சொன்னாங்க. ஆண்டவர் சொன்னார், இல்லை, பைபிள் நீ அவ்வளோதான், பங்கெல்லாம் இல்லை. நிறைய பேருக்கு அது பைத்தியகாரத்தை நம்ம தெரிஞ்சது. ஆனால் இன்றைக்கு கர்த்தர் கொடுத்த கிருபைகள், கர்த்தர் கொடுத்திருக்கிற பரிசுத்தவான்கள், அவர் கொடுத்திருக்கிற சொல்லக்கூடாது, அது ஒரு பொறாமை மாதிரி ஆகிப்போயிடும். அவர் நல்லவருங்க. எனக்கு செய்தவர் உனக்கும் செய்ய, என் அருமையான உடன் ஊழியனே போதவரே, எனக்கு செய்தவர் உனக்கும் செய்ய அவர் காத்து கொண்டிருக்கிறார், விட்டு கொடு. இந்த பாடத்தை யோசேப்புங்கிற அந்த வாலிபனும் மரியாளுங்கிற அந்த பொண்ணும் படிச்சுட்டாங்க. யோசேப்பு இருந்த காலத்தில் எத்தனை யோசேப்பு இருந்திருப்பாங்க நினைக்கிறேன்? இங்கேயே 2-3 யோசேப்பு இருக்கிறீங்க. நினைச்சு பாருங்க, எத்தனை யோசேப்பு இருந்திருப்பாங்க அந்த ஊர்ல. ஆனால் இந்த குறிப்பிட்ட யோசேப்பு தான் தெரிந்து கொண்டார்.
எல்லாம் யோசேப்பு அல்ல. ரொம்ப முக்கியம். அதே போல எத்தனையோ மரியாள் இருந்திருப்பாங்க. ஆனால் தகுதியுள்ள ஒரே மரியாள் இந்த மரியாள். தகுதி, ஆண்டவர் தகுதிய பார்க்க, தகுதி, நீ தகுதியா, உன்னை நான் அழைக்கிறேன், அழைப்புக்கு நீ தகுதியா, உன்னை நான் ஊழியத்துக்கு அனுப்புறேன், நீ தகுதியா, உன் பிரசங்கத்தை நான் ஆசீர்வதிக்க போறேன், நீ தகுதியா? இந்த 4-5 வசனத்துல எது தெரியுமா தகுதி? யோசேப்பு மரியாளும் தங்களுடைய இச்சைகளை அடக்கி வாழ்ந்தார்கள். ஆச்சரியமா இருக்கும். தங்களுடைய இச்சைகளை உரிமை போல அவங்க சம்பவிக்கவே இல்லை. அதை கூட ஆண்டவர் கட் பண்ணிட்டார். மரியாள் யோசேப்புக்கு மனைவி, ஆனால் யோசேப்பு மரியாளை அனுபவிக்க முடியாது. ஆனால் குறிப்பிட்ட நாள் தான் எழுதியிருக்கு, தெளிவாக எழுதியிருக்கு. எந்த வசனத்தில் இருக்கு? 25. ரைட், தேங்க்யூ. அவள் தன் முதல் பேரான குமாரனை பெருவளவும் அவளை அறியாதிருந்து அவருக்கு இயேசு என்று பெயரிட்டார். சொந்த மனைவி, எல்லா உரிமையும் உண்டு, ஆனால் உரிமை இல்லாதது போல. நீங்க தான் இந்த சர்ச் பாஸ்டர், ஆனால் உங்களுக்கு உரிமை உண்டு, உரிமை இல்லாதது போல. இவன் பாருங்க, நேற்றுக்கு ரட்சிக்கப்பட்டு இன்னைக்கு ஞானஸ்நானம் எடுத்துட்டு என்னை தண்ணி கட்டுறானுங்க. அவன் நான் எத்தனை வருஷம் பாஸ்டருங்க, இப்பதாங்க வந்தாங்க. சனியம் போகவும் மாட்டேங்கிறான், சும்மா இருக்கவும் மாட்டேங்கிறான். நினைச்சதுண்டா, பார்த்துண்டா, அனுபவிச்சுண்டா? ஆமாங்க. ஆனால் விட்டு கொடுக்க தெரிஞ்சிட்டான். சரி ஆண்டவரே, இவனுக்கு கூட நான் விட்டு கொடுக்க தயார், என் உரிமையை நான் விட்டு கொடுக்கிறேன். பாஸ்டர் ஜான் வள்ளி அவர்கள் என்னுடைய பயோகிராஃபி எழுதிட்டு இருக்காங்க. அதில் முக்கியமான சொல்லுவார், அந்த பயோகிராஃபியில், இந்த வாழ்க்கை சரித்திரத்தில் ஆண்டவர் பல இடங்களில் என்னை விட்டு கொடுக்க சொன்னார். விடு. துபாயிலிருந்து கனடாவுக்கு போனேன். கனடா போய் ஒரு 5 வருஷம் நல்ல வசதியாக எல்லாம் நல்லா செட்டில் ஆகிடுச்சு, எல்லாமே அருமையாக அமைஞ்சிருச்சு. ஆண்டவர் இங்கே இருந்துக்கிற ஆண்டவர் இல்லை பொறுப்படு. என்ன ஆண்டவர், பெரிய சங்கடமாக இருக்கு. துபாயில் இருந்துக்கிற சொன்னால் அது முடியாது, நீங்கள் இங்கே இழுத்துட்டு வந்தீங்க, இங்கே இருந்துக்கிற சொன்னால் இங்கே இருக்க இந்தியாவுக்கு போக சொல்கிறீங்க. இந்தியா நிரந்தரமா இல்லை, அவருக்கு பிரியமான இடம். அவர் வரும்போது ஒழியும். நான் இந்த 18ஆம் வசனத்திலிருந்து 25ஆம் வசனம் முடிய இப்படி அதை பிரிச்சிருக்கிறேன். எழுதுறவங்க எழுதிங்க. சுயத்தை விட்டு கொடுக்க தெரிந்த 2 வாலிபர்கள், தேவனுடைய சித்தம் நிறைவேற சுயத்தை விட்டு கொடுக்க தெரிந்த 2 வாலிபர்கள். மரியாளும் சரி, யோசிப்பும் சரி, இந்த விஷயத்தில் 2 பேரும் போட்டி போட்டுட்டு ஆண்டவருக்காக விட்டு கொடுக்குறாங்க. 2வது, தேவன் அவருடைய சொந்த திட்டத்தில் குறுக்கே நுழைந்த போது சலித்துக் கொள்ளவில்லை. ஆண்டவர் மரியாள் யோசிப்புடைய திட்டத்தில் நுழைஞ்ச போது அவங்களும், மரியாளும் யோசேப்பும் சங்கடப்படலை, ஆண்டவரும் சங்கடப்படலை. சலிப்போட கூட யோசேப்பு மரியாள்
சரி ஆண்டவரே அப்படின்னு சொல்லலை, வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லலை. அதுபோல ஆண்டவரும் சங்கடத்தோட அவங்க வாழ்க்கையில் நுழையல, சந்தோஷத்தோட. இல்லையா? ஸோ அந்த மாதிரி பாடத்தை நான் படித்திருக்க வேண்டும். ஆசீர்வாதத்தை கேட்டு படிச்சிருக்கிறோம், கேட்டு ஆசீர்வாதத்துக்காக ஜெபித்து படிச்சிருக்கிறோம், ஆசீர்வாதத்துக்காக காத்திருந்து படிச்சிருக்கிறோம். பெற்ற ஆசீர்வாதத்தை விட்டு கொடுக்க படிச்சிருக்கிறோமா? ஒரு சூழ்நிலையில் எங்கள் கையில் பணமே இல்லை. உங்களை மாதிரி ஒரு சர்ச் பிரதர் வந்து மலையாளி 2500 ரூபா கொடுத்தாங்க. நான் போட்ட அல்லேலூயா, அந்த 2500 ரூபா வாங்கிட்டு நான் போட்டு ஸ்தோத்திரம். அந்த பணத்தை இப்படி கையில் வச்சுட்டு அல்லேலூயா ஸ்தோத்திரம் சொல்ல சொல்ல போலீஸ் வந்து பணத்தை தூக்கிட்டு போயிடுச்சு. எனக்கு இருந்த ஏமாற்றம், அந்த கொடுத்தாங்களே அவங்க, நீ தோசி பிடிச்ச நாட்டம் இருக்குது, உனக்கு உதவி செய்தால் கூட அது உருப்படியாக மாட்டேங்குது. எவ்வளவு சோர்வையான காரியம் தெரியும், நேரம் தெரியுங்களா? அந்த நேரம் விட்டு கொடுக்க தெரிஞ்சா ஆண்டவரே கையில் நிறைய வந்தது, ஸ்தோத்திரம், எல்லாம் போயிடுச்சு, ஸ்தோத்திரம். இந்த பாடத்தை பழைய ஏற்பாடு இருக்கிற யோபு படிச்சுட்டார். முதல் அதிகாரத்திலே அது இருக்கா? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார் அப்படிங்கிறத, கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் எங்க அந்த அப்படின்னு சொல்றாங்க. அதை எடுப்பட்ட பிறகு அவர் சொல்லல, ஆண்டவர் கொடுக்கும் போது இது போயிரு நினைச்சிட்டு இருந்தார், நிரந்தரம்னு நினைக்கவே இல்லை. ஆனா அவங்க மனைவி என்ன நினைச்சாங்க? அப்பாடா இப்போவாது ஆண்டவர் கொடுத்தாரு அப்படின்னு அப்பாடான்னு நினைக்கும் போது கையிலிருந்து எடுத்துட்டு போயிட்டாங்க. பெரியமானல இதில் நிறைய பேர் அனுபவம் உள்ள போதர்கள் இருக்கீர்கள். இந்த பாடத்தை படிச்சுட்டீங்களா? படிக்காவிட்டால் படித்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய நன்மைக்கு தான், உங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்காக தான். இன்னும் என்னுடைய வயதுள்ள யாருங்க இல்லைன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு 83 வயது. இந்த காலத்திலும் இப்படிப்பட்ட காரியத்தை கர்த்தர் சொல்லிக் கொடுக்கிறார். அல்லேலூயா. இதில் நான் ஆச்சரியப்பட்டது, ரொம்ப ஆச்சரியப்பட்டது, 2 பேரும் சொன்ன உடனே கேட்டுட்டாங்க. ஆண்டவர் சொன்ன உடனே, சொப்பனத்தில் சொன்னாவே போதும். முந்தா நேற்றுக்கு நான் ஒரு சொப்பனம் கண்டேன். சொப்பனங்கள் முடிச்சுட்டு, சொப்பனம் என்ன சொப்பனம் தெரியுங்களா? பெரிய சிங்காசனத்தில் உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி. முழிச்சாக்கா படுத்துட்டு இருக்கிற சிங்காசனத்தில் உட்காந்து தூக்கம் போயிடுச்சு. டாண்டா டாண்டா, அந்த சிங்காசனம் நிறைய நிஜமா இருக்கக்கூடாதா? போயிடுச்சு. கண்ணை முடிச்சோன்னு போயிடுச்சு. கண்ணை மூடி பார்த்தா வரல, பிரபாவம் சிங்காசனம் வரல, ஒன்று தூக்கம் தான் வந்தது. விட்டு கொடுக்க தெரிஞ்ச ரொம்ப முக்கியங்க. ஊழியத்தில் கஷ்டப்பட்டு ஊழியத்தை கட்டுவீங்க, கஷ்டப்பட்டு ஆத்மாக்கள் ஆதாயம் பண்ணுவீங்க. என்னோட சர்ச்சுன்னு சொல்லுவீங்க, என்னோட ஆத்மான்னு சொல்லுவீங்க. அப்புறம் என்ன தெரியுமா? புதுசாக ஒரு வாலியம் வரும், அங்கே ஆரம்பிப்பான், இத்தனை பேரையும் கூட்டிட்டு போயிடும். உண்டா இல்லையா? நடந்திருக்கா இல்லையா? நடந்திருக்குங்க. ஆச்சரியப்படுவீங்க. எப்படி ஆண்டவரே இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் சம்பாதிச்சேன், அவன் நேற்றுக்கு வந்தான் கூட்டிட்டு போயிட்டான்.
விட்டு கொடுக்க தெரிஞ்சிட்டான், அப்படிப்பட்ட சம்பவங்களை சுலபமாய் தாங்கிக் கொள்ளலாம். மிக சுலபமாக ஆவியானவர் கொடுக்கிற அந்த ஆறுதலை புரிந்து கொள்ள முடியும். ஆவியான அந்த அந்த நேரங்களில் ஆறுதல் படுத்துகிறாராக்கும், ஆறுதல் செய்கிறாராக்கும். ஆனால் கவனமாய் கவனிச்சதான் அது தெரியும், இது என்ன தெரியாது. இருபதாம் வசனத்தில் தாவீதின் குமாரனா யோசேப்பு, யார் சொல்றான்? தேவதூதன் சொல்றாரு. தாவீதின் குமாரனா யோசேப்பு, உங்க பேர் யோசேப்பு தான், பாஸ்டர் யோசேப்பு. என் பேர் ராஜா செல்வராஜ், பாஸ்டர் ஆகிய மிஷினரி ஆகிய ராஜா செல்வராஜ். கேட்கறது சந்தோஷமா இருக்க மாதிரி இருக்குது. உன் மனைவியாகிய மரியாதை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாத, அவரிடத்தில் உற்பத்தியாக இருக்கிறது பரிசுத்தாவில் உண்டானது. அதெல்லாம் நல்லா இருக்குது. ஆனால் அவருடைய கற்பம் ரொம்ப சிந்திக்க வேண்டியது. ஏன் இவ்வளவு பெரிய காரியத்தை விட்டு கொடுக்கணும் தெரியுங்களா? மரியாளும் செய்யணும், யோசிப்பும் செய்யணும். கவனிங்க, உலகத்தின் பாவத்தை சுமந்து இருக்கிற ரட்சகர் இந்த 2 பேர் மூலமா வரப்போறார். உன்னுடைய விட்டு கொடுத்த மூலமாகத்தான் அந்த பகுதியில் உள்ள மக்கள் இயேசு ஏற்றுக்கொள்ள போறாங்க. அல்லது உன்னை விட்டு கொடுக்க மூலமாக தான் குடும்பத்தில் சில பாடங்களை படிக்க போறாங்க. உலக ரட்சகர், உலகத்தின் பாவத்தை சுமந்து இருக்கிற தேவாட்டுக்குட்டி வர்றதுக்கு ஒரு 2 வாலிபர்கள் வேணுங்க. எப்படிப்பட்ட வாலிபர்கள்? தங்களுடைய சுயத்தை, தங்களுடைய உரிமையை விட்டு கொடுக்கிறவர்கள். ஆச்சரியப்பட்டனர். வாவ், எப்படி உங்களால முடிஞ்சது? எப்படி அதை செய்தாங்க? நம்ம இந்த மத்தேயு அதையெல்லாம் பல முறை படிச்சு ஒரு அதில் உள்ள சத்தெல்லாம் காண போயிடுச்சு. நிறுத்தி வாசித்தோம், பொறுத்து வாசித்தோம். அப்புறம்தான் புரிகிறது இதுல எவ்வளவு காரியங்கள் அடங்கி கிடக்கிறது என்று. சுயத்தை விட்டுக் கொடுக்க தெரிந்த 2 வாலிபர்கள். 2வது, தேவன் அவர்கள் திட்டத்தில் குறுக்கே நுழைந்த போது, தேவன் அவர்கள் திட்டத்தின் குறுக்கே நுழைந்த போது அவர்கள் சலித்துக் கொள்ளவில்லை. 3வது, அவர்கள் வாழ்ந்த விதம், மரியாளும் யோசேப்பும் பிறந்ததிலிருந்து வளர்ந்த விதம், வாழ்ந்த விதம், தேவன் சங்கடமில்லாமல் அவளை சந்திக்கிறார். சங்கடத்தோட ஆண்டு வரல, சங்கடம் இல்லாமல். 4வது, உலக இரட்சகரை பெற்று வளர்க்க தகுதி உள்ள 2 வாலிபர்கள். அது இந்த மரியாளும் இந்த யோசேப்பு தான். உலக இரட்சகரை பெற்று வளர்க்க. அந்த ஊர்ல நிறைய யோசேப்பு இருந்தாங்க, நிறைய மரியாள் இருந்தாங்க. தகுதி இல்லை, இவர்கள்தான் தகுதி. அதே போல அந்த பகுதியில் ஊழியஞ்சிய எத்தனையோ பேர் இருந்தும் உங்களுக்குத்தான் அந்த தகுதி என்று கொடுத்திருக்கிறார். எல்லாருக்கும் அது கிடைக்கல, வாஞ்சித்தாங்க, ஆனால் கிடைக்கல. காரணம், நீங்க தான் விட்டு கொடுத்தீங்க. உலக இரட்சகரை பெற்று வளர்க்க தகுதியுள்ள
இரு வாலிபர்கள். தகுதி ரொம்ப முக்கியங்க. பரிசுத்தாவின் கனிகளை பெறும்போது நம்மை தகுதியுள்ளவர்களாய் மாற்றுகிறது. பரிசுத்தாவின் 9 கனிகள். இனி 5வதாக நான் இங்க எழுதியிருக்கிறேன், யோசேப்பு ஒரு ஜென்டில்மேன். இங்கிலீஷ் பதத்தை உபயோகித்திருக்கிறேன். யோசேப்பு ஒரு ஜென்டில்மேன். மரியாளுக்கு அவமானம் வருவதை அவரால் சகித்துக் கொள்ள முடியவில்லை. வசனம் இருக்காதுக்கு, மரியாள் அவமானப்படுவதை யோசேப்பு பொறுத்து கொள்ள முடியவில்லை. ஏன் தெரியுமா? இஸ் a gentleman. ஜென்டில்மேன் யாருங்க? மதிப்புக்குரியவர். யோசேப்பும் மரியாளும் தான் விரும்பின குழந்தையை, இந்த முதல் குழந்தையை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. அவங்க விருப்பம் நிறைவேற இடமில்லை. அந்த முதல் குழந்தைக்கு பேர் வைக்கிறதுல கூட தூதன் என்ன சொன்னாரு? உங்க இஷ்டத்துக்கு நீ பேர் வைக்க முடியாது, பின்ன எப்படி இயேசு என்று பெயரிடுவாயா? சரியா, நீ சொல்றதான் செய்யற என்று சங்கடத்தோட யோசேப்பு மரியாதை ஏற்றுக்கொள்ளல. நீ என்ன சொன்னாலும் நாங்கள் செய்வோம். இந்த யோசேப்பு மரியாளும் நினைத்து கூட பார்க்கல, கொஞ்சம் கூட அவங்களுக்கு தெரியாது அவங்க 2 பேருடைய பேரு இந்த புஸ்தகத்தில் வரும்னு. உங்களுக்கு தெரியுமா? நீங்க இப்படி எல்லாம் பண்ணுங்க, மத்தேயு 1 எழுதி வைக்கிற அப்படின்னு சொன்னாரா? சொன்னாரா? சொல்றதான் செய்தீங்கன்னா மத்தேயு 1 உங்க பேர் எழுதி வைக்கிற, எல்லாரும் படிப்பாங்க. சரி, அதுக்காக செய்வானு இல்லை. அவங்களுக்கு தெரியாது இப்படி ஒரு பைபிள் வரும்னே தெரியாது. பைபிள் எப்போ வந்து இதை எப்போ கம்பைல் பண்ணாங்க? எப்போ இதில் கட்டினாங்க? பல வருஷங்களுக்கு பிறகு, பல 1000 வருஷங்களுக்கு பிறகு. ஆனால் ஆவியானவர் ஞாபகமாக அந்த மரியாளையும் அந்த யோசேப்பை எழுத வைத்தார். அதே போல தேவனுடைய மனுஷனாகிய உன்னை, உன்னுடைய உழைப்பை, உன்னுடைய கடினத்தை ஆவியானவர் மறக்க மாட்டார். நீங்கள் அவருக்காக செய்ததை அவருக்கு மறக்க தெரியாது. நாங்கள் ஊழியத்துக்கு முதல் புறப்படும் போது என்னுடைய மூத்த அண்ணார், அவருக்கு விருப்பம் இல்லை, அவர் இந்துவாக இருந்தார். அது பெரிய ஸ்டோரி. எப்படியோ அவருக்கு எனக்கும் இடையில சில மன வருத்தங்கள் ஆகி நான் ஊழியத்துக்கு போகும்போது நானும் மனைவி ஒரு பைபிள் எங்கையில் இதை எடுத்துகிட்டு தான் நாங்கள் அந்த இடத்த விட்டுட்டு வர்றோம். அவரும் ஒரு அரபி வக்கீல் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. நான் இந்த பைபிளை கையில் வச்சுருக்கிறேன், மனைவி கூட வர்றாங்க. இப்போ இந்த அரபி வக்கீல் கேட்குறார் இங்கிலீஷில், அண்ணா கிட்ட கேட்குறாரு, அவங்க எங்கே போகிறாங்க? நாசமாக போகிறாங்க. அதை கேட்டு எனக்கு கூட கொஞ்சம் கருக்குனாச்சு. அவர் சொன்னது நிறைவேறுமோ. ஆனால் ஒரு சில வருஷங்கள் கழிச்ச பிறகு சத்தியமலத்தில் இருக்கிற சிஐஜி மங்களா இருக்கும் போதும் அதே வாய் பேசுன்னு அந்த அண்ணார் வந்திருந்தார். சரி, பங்களாவில் கூட இருக்க நீங்கள் நினச்சி கூட பார்க்கல, விட்டு கொடுங்க. பிரியமானவர்களே,
இதை தியானிச்சு பாருங்க. இந்த யோசேப்பு இந்த மரியாளையும் தியானிச்சு பாருங்க. ஜஸ்ட் திங்க் அபவுட் them. எப்பேற்பட்ட பரம ரகசியத்தை கற்றுக்கொண்டவர்கள். இது பரம ரகசியங்க, பரலோகத்தின் ரகசியம், பூலோகத்தின் ரகசியம் அல்ல, தேவனுக்கு அடுத்த ரகசியம். இந்த புதிய ஏற்பாட்டில் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் பழைய ஏற்பாட்டில் இருந்தார். ஆமென். அந்த ஆவியானவர் இந்த யோசேப்புக்கு மரியாளுக்கு தெளிவாய் உணர்த்தி சொன்னார், இதை செய்யுங்க, இது உங்களுக்கு பிரயோஜனமாக ஆசீர்வாதமாக முடியும். இதை எழுதின் மூலமாக எத்தனை பேர் நம்ம எத்தனை பேர் இதை படிச்சு உற்சாகம் அடைகிறோம், இதை படித்து இது போல மாறுவோம் என்று சொல்லுகிறோம். இவளை போல நாங்கள் இருப்போம், அப்படிப்பட்ட தேவனை தேடுவோம். தகுதி ரொம்ப முக்கியங்க. ஆண்டவர் தகுதியை தேடுகிறார். அப்புறம் இந்த காரியம் நான் சொன்ன யோசேப்பினுடைய அந்த ஜென்டில்மேன் அந்த காரியம், யோசேப்பு நீதிமானாயிருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல், அதைத்தான் நான் இங்கே எழுதியிருக்கிறேன், ஜென்டில்மேன் யோசேப். எப்படியோ ஓட்டுன்னு நினைக்கல, உங்காரி எப்படியோ ஓட்டு, எனக்கு என்னடா அப்படின்னு நினைக்கல. ஐயோ உனக்கு இப்படிப்பட்ட ஒரு அவமானம் வருதே என்று வருத்தப்படுகிறவர். அந்த அவமானம் வராதபடிக்கு அதுக்கு ஒரு வழி கண்டுபிடிக்கிறவர். மற்றவர்கள் அவமானப்படுவதை சகித்துக் கொள்ள முடியாத யோசேப்பு. அப்ப யார் அவர் பேரு? ஜென்டில்மேன். மரியாள் அவமானப்படுவதை அவரு கிடைக்கல மரியாள், ஆனால் கிடைக்காமல் இருந்திருந்தோம் அந்த நபரை குறித்து அக்கறையும் கருசனையும். அல்லேலூயா. அதே போல இந்த பாயிண்ட் கூட அவள் தன் முதற்பேரான குமாரனை பெரும்பளவும் அவளை அறியாதிருந்து. ஆக்சுவலி அது உங்க பைபிள் 25% முதல் வார்த்தை அவள்னு இருக்கா அவன் இருக்கா? பிரிண்ட் மிஸ்டேக் நினைக்கிறேன், ஸ்பெல்லிங் மிஸ்டேக் நினைக்கிறேன். அவன் வந்திருக்கோம். எனக்கு அடுத்த கீழ்வர லைன் பாருங்க, அவளை அறியாதிருந்து. இப்போ யோசிப்பு தான் அது, அவள் அல்ல அவன். ஆனால் பிரிண்ட், அதனால இந்த பைபிளில் தப்பே இல்லைன்னு நினச்சிடாதீங்க. பிரிண்ட் மிஸ்டேக் வந்திருக்கு, இங்க் மிஸ்டேக் வரும். பரிசுத்தாவி சொல்றது தப்பு இல்லாமல் இருக்கும், பரிசுத்தாவி ஏவுறது தப்பு இல்லாத இருக்கும், பரிசுத்தாவி நடத்துறது தப்பு இல்லாம இருக்கும். மனுஷன் செய்யறது தவறு வரும். இந்த பைபிள் அச்சடிச்சது, பிரிண்ட் பண்ணது, பைண்ட் பண்ணது எல்லாம் யாருங்க? பரிசுத்தாவியானவரா? அப்படி நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. பரிசுத்தாவியானதா பிரிண்ட் பண்ணாரு, பரிசுத்தாவியானவரா இது அட்டையை போட்டாரு. அதெல்லாம் மனுஷர்கள் செய்ய தவறு வரும், பிழைகள் வரும். அந்த பிழையை பரிசுத்தாவி சேர்க்காதீங்க. அவர் பிழையில்லாம செய்கிறவர், குறைவில்லாம நடத்துகிறவர். இவ்வளவு நேரம் நீங்க கேட்டீங்க, நானும் பேசினேன். என்ன உங்களுக்கு விளங்குச்சு, என்ன உங்களுக்கு புரிஞ்சு? ஃபெலோஷிப் வந்தோம், ரைட்டு, நல்லது.
எந்த காரியத்தை குறித்து ஆண்டவர் உங்களுக்கு பேசினார், அல்லது தொட்டார், அல்லது உணர்த்தினார்? விட்டு கொடுக்கும். ஓகே ஓகே, ஆமேன். வேற யாராவது, வேற என்னமாவது? ஆமேன். நீதிமான் யார் தெரியுமா? தனக்கு கிடைக்காவிட்டாலும், நம்மளும் சொல்லுவாங்களே, எனக்கு ஒரு கண்ணு போனாலும் போற, அவனுக்கு 2 கண்ணும் போடும். உண்டா இல்லையா? எனக்கு ஒரு கண்ணு போனா பரவாயில்ல, அவனுக்கு 2ம் போகும். ஆமாம். அதாவது ஆண்டவர் நம்மோட பேசுவது, பிசாசு நம்மோட பேசுவது, அதுபோல நம்முடைய சுயம், என்னுடைய சொந்த புத்தி பேசுவது, இந்த 3ஐயும் நம்ம பகுத்தறிகிற வசனம், ஆவியானவர், பரிசுத்தவான்கள். ஒரு நாளும் பரிசுத்தவான்களை டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க. டிஸ்மிஸ்னாக்கா அவங்கள தள்ளிட்டாங்க. ஒரு பாஸ்டர் தேடிப்போங்க, அவன்கிட்ட சொல்லுங்க, அவனுக்கு என்ன தெரியும் நினைச்சிடக்கூடாது. அதுபோல் ஆவியானவர், ஜெபத்தோட உபவாசத்தோட ஆவியானவர் கேளுங்க, ஆண்டவர் இது என்ன? அன்றைக்கு நான் பாஸ்டர் ஜான்வெல் சொல்லிட்டு நினைக்கிறேன், 15 வருஷம் செயின் ஸ்மோக்கராக இருந்தேன் நான். 15 years செயின் ஸ்மோக்கராக இருந்தேன். செயின் ஸ்மோக்கர்னு யார் தெரியுங்களா? ஒரு சிகரெட் முடிச்சோடனே அதுலேயே இன்னொன்று பற்ற வைக்கிறது, அந்த மாதிரி 15 years. அதை நிறுத்தணுங்கிற ஆசை வந்தது, நிறுத்துங்கிற ஒரு நேரம் வந்தது. நானும் அதை நிறுத்துறதுக்கு பட்ட பாடு. சிகரெட் நிறுத்துறதுக்காக வெத்தலைவாக்கு போட்டேன். அப்புறம் வெத்தலைவாக்கும் சிகரெட் 2ம் ஆகிப்போச்சு. வெத்தலைவாக்கு சிகரெட் நிறுத்துறதுக்காக வேண்டி சினிமா பார்த்தேன். அப்புறம் பார்த்தா வெத்தலைவாக்கு சினிமா 3ம் ஆயிடுச்சு. இது நிறுத்தவே முடியாது அப்படின்னு முடிவு பண்ணிட்டு. ஆனால் மனைவி சொன்னாங்க, நீங்க உண்மையானபடி உபவாசித்து, ஆண்டவரே எனக்கு வெற்றி வேணும்னு உபவாசி ஜெபிங்க, இந்த தேவன் உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். ஒரு சனிக்கிழமை காலையிலிருந்து 4 மணி வரை உபவாசத்தை ஜெபித்து, அந்த ஜெபம் முடிக்கிற நேரத்திலேயே எனக்கு என்னுடைய சரீரத்தில் ஒரு ஒரு விதமான உணர்வு வந்து, என்ன தெரியுங்களா, இனி நான் பிடிக்க மாட்டேன். அதுக்கு பிறகு அந்த சிகரெட்டையும் அந்த தீப்பெட்டியும் பல நாட்கள் வச்சுட்டு இருந்தேன். ஆனால் அதை நான் உபயோகிக்கவே இல்லை. தவறுகள் செய்யறதுக்கு வெறுப்பை கர்த்தர் கொடுக்கிறாராக்கும். பாவம் செய்யறதுக்கு வெறுப்பை கர்த்தர் கொடுக்கிறாராக்கும். பரிசுத்தமாக வாழ்வதற்கு வாஞ்சியை கர்த்தர் கொடுக்கிறாராக்கும். வெறுப்பையும் வாஞ்சியும், வெறுப்பு பாவத்துக்காக, வாஞ்சை பரிசுத்தத்துக்காக. ஊழிய ஜீவன்கிற வாஞ்சை ஆவியான கொடுத்தது. ஊழியம் செய்ய வேண்டாங்கிற எண்ணம் பிசாசு இடத்தில் வருகிறது. யோசிப்பை போல, மரியாதை போல இன்னைக்கும் ஆண்டவர் தேடிக்கொண்டிருக்கிறார். யாரெல்லாம் எனக்காக விட்டு கொடுப்பீர்கள்? அது ப்ராப்பர்ட்டி ஆனாலும் சரி, உரிமை சொத்தானாலும் சரி, ஆபிரகாம்
சாரால என்ன சொல்லி படிச்சிருக்கீங்களா? என்ன நீ என்னன்னு சொல்லு. இப்படி சொல்லி 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 ஒரு ஆள் பிடிச்சிட்டே போயிட்டோம். சாகரம் தான் கூட்டிட்டு போயிட்டோம். அப்ப லைக் அன்றைய நைட் லாண்டுவார். அவளை தொட்டேன்னு தொலைஞ்சிடாங்க. படிச்சிருக்கீங்களா? ஆபிரகாமின் தேவனை ஆராதிக்கிற மக்களாகும் நாம். ஈசாக்கின் தேவனுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் நாம். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பின் தேவனுக்காகவே இந்த ஜீவிதம், இந்த எல்லாமே போயிருக்கிறது என்பதை நிச்சயமாக சொல்ல முடியும். அவர் நல்லவர், நித்திய ஜீவனை தருகிறவர். நித்திய ஜீவனை என்றும் என்றும் சாகாத, நரகத்துக்கு போகாத வாழ்க்கையை தருகிற இயேசு கிறிஸ்து நம்ம அழைச்சிருக்கிறார். ஏதோ மதத்தை ஸ்தாபிக்க இயேசு நம்ம அழைக்கல. அவரோடு கூட பரலோக ராஜ்யத்தை அனுபவிக்க அழைச்சிருக்கிறார். அவரோடு கூட தேவதூதரோடு கூட பிதாவாகிய தேவனை ஆராதிக்க அழைச்சிருக்கிறார். ஆகும். ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த வாரம், இந்த மாதத்தில் ஒரு காரியத்தை எனக்கு செய்யுங்கன்னு சொல்லுங்க ஐயா. நீங்கள் வாங்க வேணும், அனுபவிக்க வேணும். கர்த்தர் நல்லவர் என்று சொல்ல வேணும். நான் காட் இஸ் குட்னு சொல்லிட்டு பாஸ் இயேசுவாதம். காட் இஸ் குட், நான் காட் இஸ் குட்னு அவரு ஆல் த டைம் அப்படிங்கிறார். காட் இஸ் குட் எப்பெல்லாம்? ஆல் த டைம் காட் இஸ் குட். ஒரு நாள் ரெண்டு நாள் இல்ல, ஆல் த டைம் காட் இஸ் குட். புத்தம் புதிய ஒரு காரியத்தை செய்ய சொல்லுங்க, கேளுங்க. உங்க வாழ்க்கையில, உங்க குடும்பத்தில், உங்க மனைவி வாழ்க்கையில, ஏதாவது ஒரு விஷயத்தை, அல்லது உங்க பிள்ளைகள் வாழ்க்கையில, அல்லது உங்க சபையில, ஆண்டவரே புதுசு ஒன்று செய்யுங்களே, நான் உற்சாகம் அடைகிற மாதிரி, நான் ஆறுதடைய மாதிரி ஒன்று செய் ஆண்டவரே. நான் உம்முடைய தாசன், உம்மால் அழைக்கப்பட்டவன், ஒன்று செய்யுங்க ஆண்டவரே. பிதாவாகிய நம்முடைய இரட்சகர் அவர் உங்க ஜெபத்தை ஒரு நாளும் முடியாதுன்னு சொல்ல மாட்டார். தாமதம் பண்ணுவார், ஆனால் கட்டாயம் கொடுப்பார். கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள். இந்த வசனத்தை நாம் பலமுறை கேட்டிருந்தாலும் இன்னைக்கு அது புது விதத்திலே நமக்கு வந்து சேருகிறது. ஆண்டவரே, இந்த பாஸ்டர் ஃபெலோஷிப்புக்கு அல்லது வியாழக்கிழமை பைபிள் ஸ்டடிக்கு என்னமோ தெரியல, பேண்ட்டு தான் போட சொல்லுது, வேஷ்டி கட்டுறதுக்கு சொல்ல இஷ்டம் இல்லை அப்படின்னு. இப்போ வேஷ்டி கட்டிட்டு போகிற மாதிரி ஆண்டவரே எனக்கு ஒரு நாள் வேணும் அப்படின்னு ஜெபிச்சுட்டு எப்படி இப்போ பாருங்க, எதையை கட்டிட்டு இருக்க. கேளுங்க, வேஷ்டி தரப்படும். ஐயா, சின்ன விஷயம் சரி, பெரிய விஷயம் சரி, நீங்கள் அவருடைய விசேஷமான பிள்ளை. ஹல்லேலூயா.